இன்றைய சூழ்நிலையில் எந்த பக்தி தேவை? தெய்வ பக்தியா, தொழில் பக்தியா, குடும்ப பக்தியா, குரு பக்தியா, தேச பக்தியா? இந்த நாட்டில் சுத்தமாக இல்லாத ஒரு பக்தியை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். இந்த நாட்டில் சுத்தமாக இல்லாத பக்தி என்ன அப்படின்னா, அடிச்சு சொல்ல அது தேசபக்தி அப்படின்றது தான். வெள்ளைக்காரன் அன்னைக்கு நாட்டில் ஆண்டான், இன்னைக்கு நம்ம நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்கான். இந்த நாட்டில் இருக்க எவனா ஒருத்தர் அவன் நாட்டில் பேசுகிற மொழியை பேசுகிறானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆனால் வெளிநாட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மொழியை அழகாக பேசுகிறான். அவன் சொல்லி கொடுக்குறான் பாருங்க, ஆ போடுறதுக்கு. கிரியேட் அண்ட் ஸ்மால் சர்க்கிள், புட் அண்ட் ஹரிசாண்டல் லைன் அண்ட் புட் அண்ட் வெர்டிகல் லைன், திஸ் இஸ் கால்ட் ஆனான்றான். அட உன்னை வாடி வெயில்ல போட ஒரு ஹா போடுறதுக்கு எதுக்கடா இவ்வளோ டென்ஷனு? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு என்ன பண்ணுறான் தெரியுமா? மைக் டெஸ்டிங் 1 2 3 தமிழ் தாய் வாழ்த்துன்றான். அப்போ இவங்கிட்ட தேசபக்தி நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். வெளிநாட்டு குளிர்பானங்கள் அவன் 20 ரூபா சொன்னாலும் வாங்கி குடிப்பான், 25 ரூபா வாங்கி சொன்னாலும் வாங்கி குடிப்பான். ஆனால் நம்ம நாட்டு இளநீ 10 ரூபா அப்படின்னா 5 ரூபா தானேயா அப்படின்னு அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தானே. இவன்கிட்ட தேசபக்தியை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாதுன்றதான் உண்மை. உள்ளூரில் மாடு மயிடானா மேய்க்க மாட்டான், ஆனால் வெளிநாட்டில் போய் ஒட்டகைச்சாணி அள்ளுவான். ஒட்டகைச்சாணி அள்ளுறது ரொம்ப பெருமையாக வேற நினைப்பான். இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட இந்த நாட்டில் தேசபக்தி எங்கே இருக்கு? நான் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சின்ன விஷயத்துக்கு வரேன். கடவுளுக்கு நாமளாக பார்த்து கொடுத்தா அதுக்கு பேர் மொட்டை, கடவுளாக எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் சொட்டை. அதுக்கு அவ்வளோதான் டெஃபினேஷனு. நம்ம நாட்டை கொள்ளையடிச்சு சூறையாடிட்டு போன மவுண்ட் பேட்டனே நம்ம என்ன சொல்கிறோம்? மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 20 கிலோமீட்டருக்கும் அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. நாங்கள் விருத்தாச்சலத்தில் மல்லாட்டை அப்படின்னுவோம், அதை சேலத்தில் கல்லை அப்படின்னுவானுங்க. அங்கே போய் மல்லாட்டைன்னு சொன்னால் நம்மளை கிண்டல் பண்ணியே சாகடிச்சிருவானுங்க. இங்கே நம்ம ஊரில் வந்து தர்பூசணி கொமுட்டி பழம் அப்படின்னுவோம், அங்கே அதை கொசா பழம் அப்படின்னுவானுங்க. நம்ம ஊரில் எல்லடை அப்படின்னுவோம், அங்கே அதுக்கு பேர் தட்டு வடை. இந்த நாட்டில் ஒவ்வொரு 20 கிலோமீட்டருக்கும் அவ்வளோ வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற நாடுன்னு உலகம் நம்பிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு புகைப்படம் ஃபேஸ்புக்கில் வைரலாக பரவிச்சு. அது ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த நாட்டினுடைய எல்லையில் ரம்ஜான் காலத்தில் ஒரு இஸ்லாமிய ராணுவ வீரன் தொழுகை நடத்துகிறான், அதுக்கு ஒரு இந்திய ராணுவ வீரன் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு கொடுக்குறான். அப்போ இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற நாடு அப்படின்னு உலகமே போட்டுச்சு. பெரியார் சொன்னார், சாதியும் மதமும் மனிதனுக்கு இழுக்கு, இந்தியன் என்பது தான் நமக்கு இருக்கு செருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஜாதிகளாலும் மதங்களாலும் பிரிந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் நடிகமதி அழகாக சொல்லுவார், படையாச்சி சுடுகாடு, பறையர் சுடுகாடு, ஆனால் தலைமுழுகா ஒரே ஆறு அப்படிங்கிறாரு. மதுரை மாவட்டத்தில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ், அந்த கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு புது கலெக்டர் அப்போ தான் வேலைக்கு வராரு. அப்போ நிறைய மனுக்கள்லாம் வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி மனுக்கள் வாங்கிட்டு இருக்கும்போது 4 மணி ஆயிடுச்சு. வெளியில் போகும்போது பார்க்குறாரு, ஒரு வயசான பெரியவர் உட்காந்துருக்கிறாரு. ஏன் பெரியவரே மனு கொடுக்க வந்தீங்களான்னா ஆமான்றாரு. ஏன் உள்ளே வந்து கொடுக்க வேண்டியது தானே? நான் உள்ளே வந்தேன், என்ன உள்ளே விடலப்பா அப்படின்னாராம். சரி நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாராம். அந்த கேட்டது யார் தெரியுமா? அந்த கலெக்டர். அது சகாயம் IAS. அந்த உட்காண்டிருந்த வயசான பெரியவர் யார் தெரியுமா? இந்த தேசத்திற்காக செக்கெடுத்து வெள்ளையனுக்கு எதிராக ஒரு பெரிய கப்பலை விட்டு ஒரு பெரிய புரட்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய குடும்பம், ஒரு வக்கீல் குடும்பத்தை சேர்ந்த வஉசியினுடைய பேரன் தான் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. அதாவது ஒரு பெண் வந்து ஒரு பதிவு விட்டுருந்தாங்க ஃபேஸ்புக்கில். என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுடைய பேர் சர்மா. அந்த பெண்ணினுடைய கணவர் பார்த்தீங்கன்னா மேஜர். அவர் யாருன்னா ராணுவத்தில் வந்து இறந்துட்டார். அவர் இறந்து 16 ஆண்டுகள் கழித்து ஒரு பதிவு போட்டிருந்தார், என்னுடைய கணவர் இறந்த நாள் இந்த நாள், என்னையும் என் பசங்களையும் கூட இந்த நாடு தான் அவளுக்கு முக்கியம் அப்படின்றது எனக்கு தெரியும். அவர் வந்து ராணுவத்தில் போயிட்டு உயிரை விட்டார். அப்போ என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் வேற கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு. அப்படி கிடையாது, நான் வேற கல்யாணம் போட்டு நல்லா வாழ முடியும். ஆனால் அவர் இந்த நாட்டை நேசிச்சார். அவருக்கு கொடுக்குற நான் மரியாதை என்ன தெரியுமா? இன்னொரு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது தான். அவருடைய ஆடைகளை கூட நான் 8 வருஷம் துவைக்காமல் வச்சுருந்தேன். 8 வருஷமாக அவருடைய ஆடைகளை துவைக்காமல் வச்சுருந்தேன்னா இப்போ தான் துவைச்சு அவர் கூட ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவருடைய படத்தை ஒரு ஸ்டூடியோவில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை பதிவு பண்ணிருந்தாங்க. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த ராணுவ வீரனை விட அந்த ராணுவனுடைய மனைவியை நான் உயர்த்தி பார்க்குறேன். 2வது உலக மகாயுத்தத்தில் லண்டனில் இங்கிலாந்தில் சர்க்கரை பற்றாக்குறையாகிவிட்டது. அப்பொழுது சர்ச்சில் ரேடியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார், ராணுவத்துக்கு சர்க்கரை குறைபாடு இருக்கிறது, எனவே யாரிடமாவது சர்க்கரை எக்ஸஸாக உபயோகப்படுத்தாமலோ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நீங்கள் கொடுங்க, ஒரு 2 வாரம் கழித்து நான் சர்க்கரை கொடுத்துட்றேன் ரேஷனில். காலையில் 6-7 மணிக்கு ரேடியோவில் சொன்னார். சொல்லி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் சர்க்கரையை கையில் வச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு சரண்டர் பண்ண கியூவில் நின்னாங்க. அது நாட்டுப்பற்று.
உள்ளம் பெருங்கோயில் ஊனுரம்ப ஆலயம், வள்ளற் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தம் காணா மணிவிளக்கு, தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கன் திருமலர் பக்தியை பற்றி சொல்லியிருக்கிறார். பச்சைமா மலை போல் மேனி, பவளவாய் கமல செங்கன், அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் ஈச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரித வேண்டேன் அரங்கமா நகரவுலேன்னு திருமங்கை ஆழ்வாரும் பக்தியை பற்றி பாடியிருக்கிறார். தூக்கும் பணுவலும் துறைது இந்த கல்வியும் வாக்கும் பெருக பணித்தருளாய், வடநூல் கடலும் தேக்கும் தமிழும் செல்வமும் தொண்ட செந்நாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலா வள்ளியன்னு குமரகுருபரர் பக்தியை பற்றி பாடுகிறார். அருப்பெருஞ்சோதி என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருள் சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், தெருப்பாடல் உவந்தனித்து சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம்னு இந்த மண்ணுக்கு ஒரு மகிமை தந்த மருதூர் மகான் அருப்பிரகாச வள்ளலார் பாடிய அந்த தெய்வ பக்தி தான் இன்றைக்கு தேவைன்னு பேச வந்தது. ஆடு மேய்ச்சவன் மிகப்பெரிய கவிஞனான ஆச்சரியமா இருக்கும். கவிஞனானது மட்டும் இல்லை, மிகப்பெரிய காவியங்கள்லாம் சொன்னான். மக்கள் நல்வாழ்வுக்கு பூர்வ காலாமிர்தம் என்கின்ற ஒரு நூலும், உத்தர காலாமிர்தம் என்கின்ற வானசாஸ்திர நூலும், ராமருடைய வாழ்க்கை வரலாகிய ரகுவம்சம் என்ற நூலும், துஷ்யந்தனுடைய வரலாகிய சாகுந்தலங்கிற நூலும் ஒரு ஆடு மேய்ச்சவன் எழுதுகிறான் என்றால் அது தெய்வ பக்தியில. அந்த ஆடு மேய்ச்சம் அந்த கவிதையில் இலக்கிய நூல் எழுதினது யாருன்னா மகாகவி காளிதாஸ். பெண் பித்தால அலைஞ்சி தன்னுடைய வாழ்க்கையை அழிஞ்சு விட்ட ஒரு பெண் பித்தன் ஒரு தமிழுக்கு, தமிழ் இசைக்கு ஒரு அடிப்படையாக ஒரு நூலை தந்தான் என்று நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுதான் அருணகிரிநாதர். சின்ன வயசிலிருந்து பெண் பித்தின் அலைஞ்சி பின்னாடி திருமணம் செய்து வைத்தால் இவன் திருந்துவான் என்று பார்த்தார்கள், திருந்தவில்லை. தாய் தந்தையர் இறந்த காலத்தில் தன்னுடைய அக்கால் தான் அந்த தம்பியை அருணகிரியை வளர்க்கிறார். அப்பொழுதும் திருமணம் செய்த பிறக்கும் சென்ம புத்தி எப்பொழுதும் மாறாது என்பது போல் அவன் மீண்டும் சிற்றின்பத்திலே சென்று தொழுநோய் என்கின்ற குஷ்ண நோய்க்கு ஏற்பட்டு உற்றார் உறவினர் யாரும் இவனை மதிக்கவில்லை. மீண்டும் அந்த தொழுநோய் நேரத்திலேயே சிற்றின்ப சிந்தனை அதிகமாகி வேதனைப்படுவதை தன்னுடைய அக்கால் பார்க்கிறாள். அவள் சொல்கிறாள், எந்த பெண்ணிடம் நீ இன்பத்தை அனுபவிக்க துடிக்கிறாயோ அதே இன்பம் என்னிடம் நீ அனுபவிக்கிறான் நீ விரும்பினாள் அப்படின்னு தன் அக்கா சொல்லும் போது இவனுக்கு இதயமே வெடித்து போகிற போல அந்த செய்தியை கேட்டதும் இனி நாம் அக்கா முகத்தில் முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இயற்கையாக திருவண்ணாமலை கோபுரத்தில் மேலே ஏறி இனி நாம் செத்துவிட வேண்டும், நான் கீழே விழுகிறேன், எம்பெருமான முருகனே நான் செய்த பாவமெல்லாம் எத்தனையோ பிறவி பெற்று இழுத்திட்ட துன்பமெல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன், எனக்கு பிறவி வேண்டாம், என்னை ஆட்கொண்டார்கள்னு கீழே கொதிக்கிறார். அப்போது எம்பெருமான் ஆட்கொண்டு, அருணகிரி நீ செய்த பாவம் இதுவரைக்கும் அனுபவித்து விட்டாய், இனி தெல்லு தமிழ் இசை காவியத்துக்கு உன்னுடைய பாடலை அடிப்படையாக இருந்து இசையமைப்பாளர்கள்லாம் பாடகர்கள்லாம் உன் பாடலை மையமாக இருக்கும், அதுக்கு ஒரு நூல் எழுதுங்கிறார். அப்படி நான் ஒன்றும் தெரியாதவன் எனக்கு எப்படி நூல் எழுத முடியும்னா வேலை எடுத்து நாக்கில் எழுதுகிறார். முத்தை தெரு பத்து திறனை அத்திக்கிற சக்தி சரவணன் எழுதி திருப்புகழ் என்று தமிழகம் என்றும் தமிழர்கள் எல்லாம் இசையமைப்பாளர் திரைப்படத்துக்கெல்லாம் அடிப்படையாக அந்த திருப்புகழை தந்த காளிதாசன் பெற்றது எப்படின்னா தெய்வீக பக்தி. ராமகிருஷ்ண பரமசர் சொல்றாரு, அந்த தெய்வீக பக்தி எப்படி இருக்கணும்னா முப்பூசை படையல போறது, ஆடு மாடு வெட்டுறது அப்படிலாம் இல்லை. ஒரு வேலைக்காரி ஒரு இடத்துல ஒரு எஜமான வீட்டில் வேலை செய்யும் போது அந்த வேலைக்காரியுடைய சிந்தனை எங்க இருக்கும்? உடல் எங்க இருக்கும்? உயிர் வீட்டை பத்தி இருக்கும். நம்ம பிள்ளைலாம் வந்ததோ அந்த பிள்ளைக்கு இந்த எஜமான வீட்டை வேலை செஞ்சு மிச்சம் மீந்ததை கொண்டுட்டு போய் நம்ம பிள்ளைக்கெல்லாம் கொடுப்போம். அப்படி வீட்டுடைய சிந்தனை எப்படி ஒரு வேலைக்காரிக்கு இருக்குமோ அது மாதிரி இந்த உலகத்தில் நாம் வரும்போது நாம் கடமைகளை நாம் தவறாமல் செய்து கொண்டு இறைவன் மேல் நாம் சிந்தனை வைத்து இருக்கிறோம். இடிந்த கோயிலை பார்க்குறோம், இடியாத கோர்ட்டை பார்க்குறோம். ஏன்? பக்தி மார்க்கம் குறைஞ்சனால குற்ற உணர்வுலாம் அதிகமாக ஆச்சு. அதனால தான் பக்தி மார்க்கம் குறைஞ்சனால தான் ஆத்தா அப்பன் அவ பட்னி மோவம் கொடுக்குறான் கும்பகோணத்தில் கோதானம். நான் எங்கள் குடும்பத்தில் அதிகமாக நான் படிக்காத ஆளுங்க. எங்கள் குடும்பத்தில் என்னை விட யாருமே அதிகமாக படிக்கலை. நான் மட்டும் 10ஆம் கிளாஸ் படித்தேன். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு சைக்கிள் கடைலாம் வச்சுட்டு இருந்தேன். எனக்கு இலக்கியம்னா என்னன்னு தெரியாது, தமிழ் அறிவுனா என்னன்னு தெரியாது. சாதாரண அப்படியே எஸ்எல்சி படித்தவனுக்கு உண்டான அறிவு எனக்கு இருந்தது. பிற்காலத்தில் எனக்கு ஒரு குருநாதர் இருந்து ஆண்டவனை தொழுவது சாலவன் நன்றுன்னா 17 வயசுலேருந்து நான் திருக்கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அந்த தெய்வீக பக்தியானது
கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஞானம் வந்தது. ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்கேன், கவிஞராக இருக்கேன், ஒரு எழுத்தாளராக இருக்கேன், ஒரு இசையமைப்பாளராக இருக்கேன். இசையமைப்பாளர்னால் நான் பாட்டு எது இசையமைத்து பாடகராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, 27 ஆண்டுகாலம் தமிழ் திருக்கோயிலில் சமய சொற்பொழிவாளராக இருக்கேன். அருகில் உள்ள பாண்டிச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நமது ரங்கசாமி அவர்களால் திருக்குறளுக்கு விளக்கம் எழுதி பாராட்டு பரிசம் பெற்றிருக்கேன். அதை விட உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜகோபாலன் அவர்கள் கையால் தமிழ் சேவாரத்தனை பட்டம் வாங்கியிருக்கேன். இப்படி ஒரு நிலைமைக்கு ஆண்டவன் ஏற்படுத்தினான்னா நான் வணங்கிய பக்தி. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்கு, அது எப்போ வெளிப்படுதுன்னே தெரியாது. பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் 7 வயசுலேயே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. வீணை பாலச்சந்தர், எஸ் பாலச்சந்தர் 10-11 வயசுலேயே குரு இல்லாமையே வீணை எடுத்து வாசித்துட்டாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் எந்த வயதில் எது வரும்னே தெரியாது, அபரிமிதமான அறிவு வரும். விவேகானந்தர்லாம் ஒரு புஸ்தகத்தை படிக்க மாட்டார், பார்த்தா போதும். அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு சில அறிவுகள், எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா போன்ற இசை மேதைகள் எல்லாம் ஒரு விஷயத்தை அப்படி பார்த்தாங்கன்னா போதும், அப்படியே அந்த சிச்சுவேஷனுக்கு அப்படியே வாசித்துடுவாங்க. அப்படிப்பட்ட அபரிமிதமான அறிவுகளை இயற்கை கொடுக்கிறது என்று, சைல்டு ப்ராடஜி என்று சொல்வார்கள். சின்ன வயதிலேயே பக்தி உள்ளவர்கள் அது கடவுள் கொடுத்தார் என்று சொல்வார்கள். குளன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலைவையில் தெளிவு கட்டுரை வன்மை நீளம் மலை நிறைகோள் மலர் நிகர் மாற்றியும் உலகியல் அறிவடு உயர்குணம் இணைபவன் ஆசிரியர்னு பவனந்தி முனிவர் சொல்லியிருக்கார். குட் டீச்சர் நோ ஹவு டு பிரிங் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சார்லஸ் அழகா சொல்லியிருக்காரு. ஒருத்தனுடைய வாழ்க்கையை யார் நெறிப்படுத்துறா, பண்படுத்துறா, சீர்படுத்துறா, பக்குவப்படுத்துறா, ஒழுங்குபடுத்துறா, அவங்க தாங்க குரு. தொடக்க பள்ளியில் என்னுடைய அப்பா அம்மா கொண்டு விட்டாங்க. விடும்பொழுது இப்படி வாத்தியார்ட்ட சொன்னாங்க, ஐயா பையனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய அப்பா அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக என்ன அவங்க டேபிள் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டாங்க. ஸ்லேட்ல பல்பத்தை பிடிச்சு எழுதுறதுக்கு நான் கஷ்டப்பட்டனா இல்லை, என்ன எழுத வைக்க எங்க ஆசிரியர் கஷ்டப்பட்டிருக்காங்க. மற்ற பசங்களுக்கு எல்லாம் ஒரு பாடத்தை 1 முறை 2 முறை வேணா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா எனக்கு புரியுற வரைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பள்ளியில நான் இடது கையால சாப்பிட்றேன்னு என் பக்கத்துல பசங்க உட்காந்து சாப்பிட்றது கூச்சப்படுவாங்க. மற்ற பசங்க எல்லாம் என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடணுங்கிறதுக்காகவே என்னுடைய ஆசிரியர் அவங்க என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டாங்க. எனக்குள்ள இந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டு தன்னம்பிக்கையை விதைச்சாங்க பாருங்க என்னுடைய ஆசிரியர் அன்னலட்சுமி. அதுக்கு தாங்க இன்னைக்கு நான் குரு பக்தி வீரன் சொல்ல வந்திருக்கேன். ஹைஸ்கூலுக்கு போனாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஒரு வகுப்புல 50க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருப்பாங்க. பள்ளி விட்டுச்சுன்னா வேகமா ஓடி வருவாங்க. அந்த மாதிரி ஓடி வரும்பொழுது ஒரு 2 முறை என்ன தள்ளி விட்டு கீழே விழுந்துட்டேன். என்னடா ஆச்சின்னு சொல்லி ஆசிரியர் கேட்டார். சொன்னேன் இந்த மாதிரி விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு. அப்பவே சொன்னாருங்க, டேய் எல்லாரும் கேட்டுக்கோங்க, செந்தில் முருகன் வெளியில போனதுக்கு அப்புறம் தாண்டா நீங்க எல்லாம் போகணும், இல்லைன்னா அவனை ஓரமா நிக்க வச்சு தாண்டா நீங்க எல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னாருங்க. நான் நடந்து போற நடையை என்னை கிண்டல் பண்ணாங்க, என்னுடைய கையெழுத்து சரியில்லைன்னு கிண்டல் பண்ணாங்க. நான் அழுதுகிட்டு இருந்தேன். என்னை கிண்டல் பண்ண மாணவர்களை எனக்கு உதவி செய்ய மாணவனா மாத்திட்டாங்க. அதுக்கு தான் ஏன் சொல்ல வந்திருக்கேன் குரு பக்தி தேவை அப்படின்னு சொல்லிட்டு. கல்லூரிக்கு போனேன். கல்லூரியில் என்னுடைய ஆசிரியர் பாடம் நடத்தக்கூடிய முறை பார்த்தீங்கன்னா மற்ற வகுப்பு மாணவனே வந்து கவனிக்கக்கூடிய அளவு அவ்வளோ நேர்த்தி அழகாக இருக்கும். எனக்கு பள்ளியிலேயே கொஞ்சம் கவிதை எழுதக்கூடிய ஆர்வம் இருந்துச்சு. சரி நாமும் அங்கே இன்னும் கொஞ்சம் மேலே எழுதலான்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தேன். அதை பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, என்ன கவிதை எழுதுற, கேவலமாக இருக்குது, நீ இனிமேல் கவிதைலாம் எழுதாத அப்படின்னு சொன்னாங்க. சரி நாம் கவிதை எழுதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் குறைச்சிக்கிட்டேன். இந்த செய்தி என்னுடைய ஆசிரியருக்கு போச்சு. அவர் என்னுடைய கவிதையை வாங்கி படித்து பார்த்துட்டு, டேய் என்னடா என்னை விட அருமையாக கற்பனை பண்ணியிருக்க, இந்த கவிதை யாரா எழுதுனது, நீ தானே எழுதுன, நம்பவே முடியலடா, இனிமே நீ கவிதை எழுதுன என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறா, உனக்கு கவிதையோட வேற செய்திகள் எல்லாம் சொல்லித்தரேன், எப்படி எழுதணும், எழுத்துப்பிழை வராமல் எப்படி எழுதணும், கற்பனை எந்த மாதிரி கற்பனை பண்ணணும், வாக்கிப்பிழை வராமல் எப்படி எழுதணும் சொல்லிட்டு என்ன சொன்னது மட்டும் இல்லை, என்னுடைய கவிதைகள்ல ஆண்டுதோறும் கல்வி மலர்ல வெளிவர, ஆண்டு மலர்ல வெளிவர, மற்ற இதழ்களில் வெளிவர காரணமா இருந்தது என்னுடைய குருதாங்க. அன்னைக்கு அவர் கொடுத்த ஊக்கம் இன்னைக்கு என்கிட்ட 2 புத்தகம் போடுற அளவு கவிதை புத்தகம் இருக்கு. அது விரைவில் புத்தகமா வெளிவர போகுதுங்க. என்னுடைய திருமணத்திற்கு சிவாஜி கணேசன் அவருடைய மனைவி கமலாமாவோட மூத்த மகன் ராம்குமாரோட வந்து என்னுடைய திருமணத்தை வாழ்த்தி விட்டு சென்றார்கள். அதிக நேரம் உட்கார்ந்திருந்தார்கள். அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாது.
அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் என்னுடைய வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தார். வீட்டை திறந்து வைத்தார். மனைவியோடு வந்து குத்துவிளக்கேற்றி வைத்தார். என்னுடைய தங்கையின் திருமணத்திற்கு எம்ஜிஆர் வந்தார். அப்போல்லாம் சீஃப் மினிஸ்டரு வந்து என்னை பெருமைப்படுத்தினார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்னுடைய 2 ஃபங்க்ஷனுக்கும் வந்தார். என் மகனை தூக்கி மடியிலே வைத்து 6 முத்தங்கள் கொடுத்தார். இதெல்லாம் நாம் குருநாதர்களை உண்மையாக வணங்கும் பொழுது, அவர்கள் நம்மளை நேசிக்கும் பொழுது, நாம் உண்மையாக நேசிக்கும் போது அவங்க நம்மளை நேசிப்பாங்க. அந்த என் வாழ்நாளில் மிகப்பெரிய அளவு குருவை நான் எப்படி மதித்தேன் என்பதற்கு இதுதான் இலக்கணம். மனுஷன் சந்தோஷத்தை டிவில இருக்கா, ஃப்ரிட்ஜில் இருக்கா, வாஷிங் மிஷின்ல இருக்கான்னு தேடிட்டு இருக்கான். தான் மனசுல தான் இருக்கு அப்படிங்கறத புரியாம. நான் பிபிஏ ஃபைனல் இயர் படிக்கும் போது எங்க இங்கிலீஷ் வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான மனுஷன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிக்கிட்டே எந்திரிச்சு நான் தான் அப்படின்னு கை தூக்குனேன். எல்லாரும் எங்க கிளாஸே சிரிச்சுது. ஏன்னா எனக்கு அப்பதான் கல்யாணம் ஆயிருந்தது. நான் பிபிஏ ஃபைனல் இயர் படிக்கும் போதே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க அப்பா மாப்பிள்ள பார்த்தாரு. எனக்கு என் லவ்வரை கூட்டிட்டு வந்து இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எங்க வீட்டில். ஆனா எங்க அப்பா ஒத்துக்கல. என் ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிட்டு நல்லபடியா கல்யாணம் பண்ணோம். எங்க அப்பா அம்மா வீட்டு சைடு ஒத்துக்கல. படிக்கும் போதே இதெல்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு, என்ன இதெல்லாம் வளர்ந்து கீச்சிட போகுது, படிப்புலாம் அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. இப்போ நான் படிப்பை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பிபிஏ முடிச்சு என்னை எம்பிஏ படிக்க வச்சு டிப்ளமா இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் இன் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ரேஷன், என்னுடைய வேலைக்கு தேவையான எல்லா கல்வியையும் படிக்க வச்சு கொடுத்தாரு என்னுடைய கணவர். அப்பேற்பட்ட குடும்ப பக்தி தான் நமக்கு வேணும்னு சொல்ல வரேன். நான் சொன்னேன், நான் இப்பதானே படிச்சுட்டு இருக்கேன், நமக்கு இப்ப குழந்தைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். சரிம்மா பரவாயில்ல நீ படி அப்படின்னு சொன்னாரு. படிச்சு முடிச்சேன், வேலைக்கு போனேன். 2 வருஷம் வாழ்க்கை ஓடிச்சு. நான் நல்லா வாழ்றத பார்த்து என்னோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் என்னோட அத்தையும் மாமாவும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க சொல்றாங்க சீக்கிரம் குழந்தை பெத்துக்கோங்க அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப கம்பல் பண்ணாங்க. சரி நம்ம தான் படிச்சு முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாசமே கன்சீவ் ஆனேன். வாந்தின்னா எனக்கு அப்படி ஒரு வாந்தி இருக்கும். கன்சீவ் ஆன டைம்ல பெண்களினுடைய நிலைமை என்ன, ஒரு தாயோட சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. என்னுடைய கணவர் எனக்கு தாயாவும் தந்தையாவும் இருந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போற வரைக்கும் வாந்தி எடுத்துட்டு இருந்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெத்தெடுத்தோம். இப்போ அவனுக்கு வயசு 7 வயசு ஆகுது. நான் ஒரு நாள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தப்போ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, படுத்துட்டேன். திடீர்னு ரொம்ப காஃபி குடிச்சா தேவலாம் போல இருக்கு. அப்போ பார்த்தா காஃபி வாசனை வருது. எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நானும் என் பையனும் மட்டும்தான் இருக்கும். எப்படி காஃபி வாசனை வருதுன்னு பார்த்தா என் தலைக்கு பின்னாடி காஃபி இருக்கு. என்னோட 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் காஃபி போட்டு வச்சுட்டு நிற்கிறான் அந்த இடத்துல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவன் பண்ற நிறைய விஷயங்கள் பார்த்து. என்னால குனிஞ்சு, எனக்கு இடுப்பு வலி அதிகமா வருங்கிறதுனால என்னால குனிஞ்சு கூட்டிட்டு அந்த குப்பையை அள்ள முடியாது. என் கணவர் வந்து நின்று அந்த குப்பையை அள்ளுறதுக்கு வந்து நிப்பாரு. ஒரு நாள் அவர் இல்ல, குப்பை மரத்தை தூக்கிட்டு வந்து நிக்கிறான். சார் குடும்பம் அப்படிங்கிறது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை மாதிரிதான் சார் நம்ம குழந்தைங்க நடந்துக்கும். நம்ம கண்ணாடி தான் அந்த குழந்தைங்க. நம்ம எப்படி பிரதிபலிக்கிறோமோ அந்த குழந்தைங்க அப்படி நடந்துக்கும். நீங்கெல்லாம் மனசு கஷ்டம்னா வெளியில போவீங்க, பார்க்குக்கு போகலாம், தியேட்டருக்கு போகலாம், பீச்சுக்கு போகலான்னு. ஆனால் நான் என்ன தெரியுமா ஆசைப்படுவேன், ஏங்க வாங்க ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மனம் விட்டு பேசினாதான் நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத அவர் அதிகமாக நம்புவார். நாங்கள் மனம் விட்டு பேசுவோம், இதுதான் உண்மை. நான் எங்கேருந்து வரேன்னா மன்னார்குப்பத்து பக்கத்தில் ஜெயப்பிரியாலேருந்து வரேன். எங்கள் அப்பா சாதா பூக்கடை தான் வச்சுருந்தாரு. எல்லா ஆர்டரும் எங்கள் அப்பாவுக்கு தான் வரும். ஒரு நாள் நைட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏன்பா ஏமா அழுகுறன்னு கேட்க பார்த்து, ஒன்றும் இல்லை நீங்கள் படுங்கம்மான்னு சொல்லி எங்களை படுக்க வச்சுட்டாங்க. மறுநாள் காலைல நாங்கள் எந்திரிச்சு பார்க்க பார்த்து எங்கள் அப்பாவும் இல்லை, எங்கள் அம்மாவும் இல்லை. பக்கத்து வீட்டில் போய் கேட்டேன், எகுத்த வீட்டில் போய் கேட்டேன், யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைக்கு தான் போயிருப்பாங்க, வந்துடுவாங்கன்னு நினச்சி நானும் என் அக்கா உட்காந்து
உட்காந்து அழுதுட்டு இருந்தோம். கடைசியில் எங்க இருந்துமே வரல. அப்போ வந்தாங்க எங்கள் ஆயா, நான் உங்களை பார்த்துக்கிறேன்டா செல்லம், நீங்கள் ஏன் அழுகுறீங்கன்னு எங்கள் ஆயா வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் ஆயா தான் எங்களை படிக்க வச்சாங்க. இப்போவும் எங்கள் ஆயா தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க. எங்கள் ஆயா படிக்க வைக்கிறதுக்காகவே நானும் என் அக்காவும் நல்லா படித்து எங்கள் அப்பா அம்மா கடனை நாங்கள் அடைச்சிருவோம் சார். எங்கள் அப்பா அம்மா எங்கே இருந்தாலும் வந்துடணும். எங்கள் அம்மாவை அப்பாவையும் பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது சார். எல்லா குழந்தைங்களும் அம்மா அப்பாவை அம்மா அப்பான்னு கூப்பிட்றாங்க. எனக்கு அது போல் எதுவும் இல்லை. எங்கள் அப்பா அப்பா எப்படியா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வந்துடணும். கடவுளே. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். மனைவியும் குழந்தையும் மறந்து திரிந்தவனை வாழ்த்துவதாகாதடி தங்கம் மன்னிக்க கூடாதடி. எஸ்கேபிசம் ஆங்கிலத்தில் தப்பித்து கொள்ளுதல். ஒரு பிரச்சனையை அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்பது முடிவு செய்யாமல் எஸ்கேப் ஆயிடுறது அந்த இடத்த விட்டேன். அது ரொம்ப தவறு. அந்த பிள்ளையினுடைய இளம் வயதில் அது தாய் தகப்பனை பார்க்கணும்னு சொல்லுது. நம்ம தமிழ்நாட்டு பழமொழி ஒன்று உண்டு, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பிள்ளை மனம் பித்தா இருக்கு, பெத்த மனம் கல்லாயிடுச்சு. இந்த பொண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா, நான் முன்னுக்கு வந்ததை நினைத்து எங்கேயாவது கேள்விப்பட்டு அவர்கள் வர வேண்டும். அப்போ கூட அவங்க மூஞ்சியை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, என் பாட்டியை தான் நான் பார்க்க வேண்டும் என்று தான் உண்மையிலே சொல்லணும். ஆனால் இந்த பிள்ளை அந்த தகப்பன் தாய் தகப்பன் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் பாட்டி செய்கிறாங்க. இந்த பொண்ணு தாய் தகப்பனை பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. எவ்வளோ அன்பான பிள்ளை, இதுலேயும் தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்குது. ஆனால் இந்த மேடையில் இந்த பெண்ணை அறிமுகப்படுத்துவதே, இதை பார்க்கின்ற பெற்றோர்கள் எங்கிருந்தாலும் இந்த யமுனாவை இந்த டிவியை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிந்தாலும் அவர்கள் எங்கிருந்தாலும் வரணும். அப்பா அம்மா பேர் என்ன? சங்கர் அப்பா பேர், சாந்தி வந்து அம்மா பேர். சங்கர் சாந்தி தம்பதிகள் எங்கிருந்தாலும் இந்த டிவி மூலம் தெரிஞ்சு அவர்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று வேந்தர் டிவியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர். கைபேசி எண் 9787797808 9994782504. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044 22255234.